நம்ம தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஜோக்கு பெஸ்ட்டு ஜோக்கு அதே டைலாக் போட்டு ஃபஸ்ட்டு ஜோக் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜோக்கு: திருடனை கண்டுபிடிக்கும் மிஷின் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மிஷின் அமெரிக்காவில் வைக்கப்பட்டது. 2 மணி நேரத்தில் 4000 திருடர்கள் பிடிபட்டார்களாம். ஜோக்கில், ரியல் லைஃப்பில் இல்லை, ஜோக்கில். அந்த மிஷின் ஜப்பானில் வைக்கப்பட்டது. 1 மணி நேரத்தில் 2000 திருடர்கள் பிடிபட்டார்கள். அந்த மிஷின் இந்தியாவில் வைக்கப்பட்டது. 10 வினாடிகளில் போலீஸுக்கு தகவல் வந்தது. வைக்கப்பட்ட மிஷினை காணவில்லை. ஆட்டா படுவாயின மிஷினை திரும்ப. அவ்வளோ திருடர்களே ஆகிருக்கிறீங்க. ஐயோ, ரொம்ப மோசமானவன் உலகமாக இருக்குதப்பா. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். திருமணம் முடிந்து மணப்பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்ல தயாராகி கண்களில் கண்ணீருடன் புறப்படுகிறாள். அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அவன் தந்தையிடம் கேட்கிறான். மகன்: அப்பா, ஏன் அந்த கல்யாண பெண் அழுகிறாள் என்று கேட்குறான். அந்த பையன் வந்து கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, ஏனென்றால் அவள் தனது பெற்றோரை பிரிந்து ஒரு புது இடத்திற்கு செல்கிறார். அவங்களோட பெற்றோரை விட்டுட்டு புது இடத்துக்கு போகிறதுனால அந்த பொண்ணு அழுகுறாங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. மகன்: அப்போது அந்த மணமகன் ஏன் அழவில்லை? அப்பா: அவன் நாளையில் இருந்து தினமும் அழுவான். அவன் நாளையிலேருந்து தினமும் அழுவான். அதனால மணவன் அதனால வந்து திருமண அன்னைக்கே மனைவிகள்லாம் அழுதுடுறாங்களாம். கரெக்டு தான், மறுநாள்லேருந்து அழ வச்சிருவாங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். நேற்று ராத்திரி என் மனைவியை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். ரொம்ப தப்பு. ஜோக்கு தானே, பார்ப்போம், மேலே மேலே பார்ப்போம். நேற்று ராத்திரி என் மனைவியை கை நீட்டி அடிச்சிட்டேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அதுக்குள்ளே என் மனைவி என்னை எட்டி உதைச்சி வேலைக்கு போக நேரமாச்சு எந்திரின்னு கனவை கலைச்சிட்டா. இவர் கனவுல அடிச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க எட்டி ரியல் லைஃப்பில் எட்டி வச்சு வேலைக்கு போகணும் கிளம்பி தொட்டி அமைச்சிட்டுருக்குறாங்க. ஐயோப்பா. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். நம்ம காதலி: எனக்கு வேற ஒருவரோட நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காதலி சொல்கிறாங்க. காதலன்: எனக்கு முன்பே தெரியும், வேற ஒருத்தரோட நிச்சயம் எனக்கு முன்பே தெரியும். அது காதலி: எப்படி தெரியும்? காதலன்: நேற்று ராத்திரி குடுகுடுப்புக்காரன் வந்து எனக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொன்னான், அதனால. பயங்கரமான இது. அதெல்லாம் இன்றைக்கி பார்த்தது எல்லாமே பயங்கர அல்டிமேட்டாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி ஜோக்கு தொடர்ந்து வந்தால் எல்லாருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். என் மகன் ரொம்ப புத்திசாலி. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பார்த்ததே திருப்பி பார்க்கக்கூடாது, அது அவமானம். அது ஜோக்கு பார்க்கலாம். என்னங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குள்ளே தியேட்டர்லேருந்து ஓடியாந்துட்டீங்க? இல்லை, நர்ஸு சொன்னாங்க இது சின்ன ஆப்ரேஷன் தான், டென்ஷன் ஆகாதீங்க, கடவுள் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க நர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். உடனே கட் பண்ணிட்டு அடுத்த ஜோக்கு போவோம். மனைவி: ஏங்க, சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். கணவன்: நீ ஊருக்கு போனால் அது சனி பயிற்சி, அதுவே நீ உன் தங்கச்சியுடன் வந்தால் திரும்ப வந்தால் அதுதான் குரு பயிற்சி. இந்த ஜோக்கை நிறைய இடத்துல கேட்டுக்கணும். இருந்தாலும் 100 முறை கேட்டால் கூட சலிக்காது. ஏன்னா மனைவியோட தங்கச்சி இல்லையா, அதனால் 100 முறை கேட்டால் கூட சலிக்காது. பக்காவான ஜோக்கில். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ டு ஆல். பை.